ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வை என்னென்று பின்ரெண்டு பார்ப்போம். அதுக்கு 3 மில்லிமீட்டர் கம்பியும் நூலும் எடுத்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி வீடியோக்களையே விஷயம் பின்னி போட்டு கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்டில், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ ஓகே, முதல் முடிச்சு போட்டுட்டு 14 செயின் பின்னணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 செயின் பின்னிட்டு ரெண்டாவதுக்குள்ள 1 2 ரெண்டாவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பின்னணும். சாரி, 1 ரெண்டாவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டு 5 டபுள் க்ரோஷே பின்னப்போம் தனித்தனியாக. 1 2 3 4 5. இப்போ பார்த்தீங்கன்னா 5 டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். இப்போ நம்மளாக 1 2 3 4 5 6 5 டபுள் க்ரோஷே, அந்த முதல் பின்னிட்டு டபுள் க்ரோஷேன்னு சேர்த்தா 6 டபுள் க்ரோஷே வரும். இப்போ பின்னிட்டு இப்போ 5 டபுள் க்ரோஷே வந்து இந்த பக்கத்து இந்த செயினுக்குள்ளேயே 5 டபுள் க்ரோஷையும் ஒன்றா பின்ன போகிறேன். இதுக்குள்ளே 5 டபுள் க்ரோஷே பின்ன போகணும். ஒன்றுக்குள்ளே 1 2 3 4 5. இப்போ இதுக்குள்ளே 5 டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். இனி மிச்சம் எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஷே பின்ன போகிறேன். 1 2 3 4 5 6. இப்போ வந்து 6 டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். பின்னிட்டு நூலை வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வளைவான ஜூஸ் ஷேப் மாதிரி ஒன்றுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன செய்ய இந்த பக்கம் வளைஞ்சிருக்கிற நாடி இதையும் வளைஞ்ச மாதிரி செய்கிறதுக்கு பேசாமல் இதுக்குள்ளால் அப்படி கொஞ்சம் இழுத்துட்டு இதை இதோட கட்ட போகிறேன். கட்டினா அங்கால் பக்கம் மாதிரி வளைஞ்ச மாதிரி கிடக்கு. மிச்சத்தை என்ன செய்ய போனோம்டா இதுக்குள்ளே மறைச்சி இழுத்துட்டு இதை வெட்டிட்டு இப்போ என்ன செய்ய பண்ணால் இந்த 5 இந்த இதுக்குள்ளே பின்னின 5 டபுள் க்ரோஷே இருக்குது தானே 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்ன 2 இங்கே 4 5 டபுள் க்ரோஷே இருக்குது. அப்படி இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இப்போ இதில் இந்த நடு 3, அதாவது இந்த 3 டபுள் க்ரோஷேக்கு தான் பின்ன போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் பின்னினா 5 டபுள் க்ரோஷே இருக்குல்ல, 2 4 5. இந்த 5 டபுள் க்ரோஷேக்கு இந்த முதலாவதையும் இந்த பக்கத்தாலையும் உண்டாவிட்டு இந்த நடு 3க்குள்ளே மட்டும் தப்பிட்டோம். அந்த நடு 3ல் இந்த பக்கத்துக்கு முதலாவது இந்த நடு 3ல் இதுக்குள்ளே பின்றேன்.
அதாவது 8வது இப்படி முடிச்சு போட்டுட்டு இதுக்கெல்லாம் எடுத்து பின்னினா ஈஸி. 1 2 3 4 5 6 7 8 9 செயின் பின்னிட்டு 2வதுக்குள்ளே 2வதுக்குள்ளே 1 டபுள் க்ரோஷே பின்னவும். சரி, 2வதுக்கு 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்துக்கே 1 டபுள் க்ரோஷே பின்னவும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3வதுக்கு பின்னினால இந்த நடுவை விட்டு பக்கத்துக்குள்ளே கொண்டு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டேன். பின்னிட்டு இந்த நடுப்பக்கம் இருக்கல, இந்த நடுவில் இப்படி இடைவெளி இருக்குது. அப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இப்படி இதுக்குள்ளால் இந்த பக்கத்துக்குமா கொடுத்து சரி பின்பக்கத்தால் கொஞ்சம் நூல் விட்டு பின்னிட்டு இதை வழக்கம் போல் இந்த இடைவெளியை வந்து இந்த நூலாலேயே ஜாயின் பண்ணுவோம். இந்த பக்கத்தையும் மிச்சத்துக்கு சரி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வாய் ரெடி. பாய். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.